மேட்டுப்பாளையம் அருகே பாலப்பட்டி கிராமத்தில் வனப்பகுதி எல்லையில் 2 நாட்களாக ஊர்ந்து செல்ல முடியாமல் தவித்த 12 அடி நீல ராஜநாகம் மீட்பு. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள சிறுமுகை வனச்சரக பகுதியான பாலப்பட்டி கிராமத்தில் வனப்பகுதி ஒட்டியுள்ள பகுதியில் ராஜநாகம் ஒன்று 2 நாட்களாக ஒரே இடத்தில் இருப்பதை பார்த்து அந்த பகுதி மக்கள் சிறுமுகை வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். பின்பு பாம்புபிடி வீரர்களுடன் அங்கு சென்ற சிறுமுகை வனத்துறையினர் வன எல்லையில் புதருக்குள் பதுங்கியிருந்த பாம்பினை மீட்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். மிகவும் கொடிய விஷமுள்ள ராஜநாகத்தை நெருங்குவது சற்று கடினம் என்ற நிலையிலும் மிகவும் சாமர்த்தியமாக பாம்புபிடி வீரர்கள் சுமார் 2 மணி நேரம் போராடி அந்த ராஜநாகத்தை மீட்டு வெளியே எடுத்து வந்தனர். மீட்கப்பட்ட ராஜநாகம் சுமார் 12 அடி நீளமுள்ளது. மேலும் அந்த பாம்பின் உடல்நிலை பற்றி ஆய்வு செய்தபோது உணவு எதுவும் உட்கொள்ள முடியாமல் சோர்வான நிலையில் இருந்தது தெரியவந்தது. இதன் காரணமாக பாம்பு எங்கும் முன்னேறி செல்ல முடியாமல் இருப்பது தெரியவந்தது. மேலும் பாம்பின் சேர்க்கையில் ஈடுபட்டாலும் இது மாதிரி ஒரே இடத்தில் அசதியில் இருக்கும் எனவும் வனத்துறையினர் தெரிவித்தனர். இருப்பினும் ஏற்கனவே பாம்பு இருந்த இடம் விவசாய நிலம் அருகே உள்ள பகுதி என்பதால் அங்கிருந்து மீட்கப்பட்ட ராஜநாகம் அடர்வனத்தில் விடப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். மனோஜ்னா இது என்ன சார பாம்பா? சொன்னா கேட்கணும். கயிறு கயிறு கயிறு